அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் நம் முருகப்பெருமான் அவர்களின் நிறம் என்ன, அதாவது வண்ணம் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் ஒவ்வொரு தோற்றத்திலும் மிக அழகாக காட்சி தரக்கூடிய பேரழகான தெய்வங்களில் ஒருவர். அப்படி நாம் முருகப்பெருமான் அவர்களுடைய நிறம் என்பது, அதாவது வண்ணம், செம்மை நிறமாகும். அந்த அளவிற்கு முருகப்பெருமான் அவர்களுடைய தோற்றம் செம்மை நிறத்தில் காட்சியளிக்கும். இதனால் தான் முருகப்பெருமான் அவர்களுக்கு செவ்வேல் என்ற பெயரும் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் செவ்வேல் பெற்ற செந்தமிழன் எனும் மக்கள் கூறுவார்கள். மேலும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐயா அவர்கள் குறிப்பாக குறுந்தொகை கடவுள் வாழ்த்தில் செந்தாமரை போன்று, அதாவது சிவப்பு நிற தாமரை போன்ற மலர்கள் போன்ற திருவடிகையும், அதற்கு அடுத்ததாக பவளம் போன்ற, பவளம் என்பது பார்க்கும்போது கண்ணுக்கு மிகவும் மின்னும் தோற்றத்தை கொடுக்கும். அதிலும் செம்பவளம் ஒன்றை மேனியும் குன்றின் மணி ஒத்த சிவந்த ஆடையையும் உடைய நம் முருகப்பெருமான் அவர்கள் என குறிப்பிடுகிறார் ஐயா அவர்கள். அதாவது அவரது திருக்கரத்தில் செம்மை நிறமுடைய, அதாவது சிவப்பு நிறமுடைய சேவலை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அதுவும் செம்மை நிறம் என்பதால் உலகில் உள்ள அனைத்து செம்மை நிறத்திற்கும் சொந்தக்காரன் என்று அழைக்கப்படுகிறார் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். அந்த அளவிற்கு பார்ப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் எளிதில் கவரும் வகையில் மிக அழகான தோற்றத்துடன் அவர்களை கவர்ந்தெழுக்கும் சக்தி கொண்டவர் நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். அது மட்டுமல்லாமல் நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் நம் ஆயுதங்களாக கூறப்படும் அவரது தாயான சக்தி தேவி அவர்கள் அவர்களுக்கு ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்றாக இணைத்து வழங்கக்கூடிய சக்தி மேலானது, அதுவும் பொன்னிறம் உடையது. மேலும் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் வெண்ணிற கூட செந்தாமரை மலரை போன்று சிவப்பு நிறம் உடையதுதான். அந்த அளவிற்கு செம்மை நிறத்துடன் மிக ஒத்துப்போகக்கூடிய கடவுளாக நாம் பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் பழங்காலத்திலிருந்து திகழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அவர் வைத்திருந்த வில் மட்டும் செந்தாமரை மலர் மட்டுமல்ல, அவர் வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய அன்பின் நிறம் கூட சிவப்பு தான் நிறம் உடையது என சிற்பி ஒருவர் தெளிவாக விளக்கியுள்ளார். அந்த அளவிற்கு செம்மை நிறம் உடையவர், இயற்கையும் அவரே என அவரது பக்தர்கள் அன்போடு வணங்கக்கூடிய முதன்மையான கடவுள் நம் பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். மேலும் பார்ப்பதற்கு முருகப்பெருமான் அவர்களுடைய திருக்கண்கள் எப்படி கதிரவன் காலையில் காட்சியை தருகிறார், உதயமாகி அனைத்து இடங்களும் செம்மையாக அழகாக தோற்றத்தை கொடுக்கிறாரோ அது போன்ற பார்வை ஒளியை பெற்றவர் என்பது நாம் பாரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களுக்கு அழகூட்டும் இன்னொரு அம்சமாகும். மேலும் முருகப்பெருமான் அவர்கள் அவர்களுக்கு படைக்கக்கூடிய நிறைய மலர்கள் சிவப்பு நிற மலர்களை அதிகமாக விரும்பக்கூடிய முக்கிய கடவுளாகும் ஆதிக்கம் செலுத்துகின்ற கடவுளாவார் முருகப்பெருமான் அவர்கள். இன்னும் சிலர் உயர்வாக அனைத்து புலவர்களும் வரலாற்று அறிஞர்களும் மரம்பொருள் முருகன் அவர்களுக்கு அவருடைய பக்தர்களும் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து சிவப்பு நிற அம்சங்களும் பொருந்தி அற்புத உருவம் நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் எனவும் வர்ணிக்கின்றனர். அந்த அளவிற்கு பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களுடைய தோற்றம் நாம் வணங்கும் அந்த இயற்கைக்கு சமம் என்றால் அதன் முருகப்பெருமான் அவர்களுடைய தோற்றம் மட்டுமே. பார்ப்பதற்கு அழகு மட்டுமல்லாமல் பக்தி கவலையையும் கொண்ட பேரழகன் என்றால் அது நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். நாம் அனைவரும் கூறியிருப்போம் செந்தமிழ் செந்தமிழ் என்று. உண்மையான செந்தமிழுக்கு சொந்தக்காரர் நம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். அவருடைய தொடக்க காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தமிழ் மொழிக்கு பெரும் பங்காற்றிய முக்கிய கடவுள்களில் நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் முதன்மையானவர்கள். அதனால்தான் இன்றளவும் நம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாற்றுடைய உள்ளத்திலும் உயர்வான இடத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள். நாம் ஒருவரை பார்க்கும்போது அவருடைய நிறத்தை மட்டுமே பார்ப்போம். அப்படி எரிகின்ற அந்த கற்பூர ஜோதியின் செம்மை நிற வடிவிலும் நம் முருகப்பெருமான் அவர்கள் நமக்கு பக்தி சுவை அளிக்கக்கூடிய முக்கிய கடவுளாகவும் நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் விளங்குகிறார்.
அந்த அளவிற்கு சிவப்பு நிறத்திலான அனைத்து இடங்களிலும் ஆட்சி செய்யும் கடவுளாக நாம் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் இன்றளவும் இருக்கக்கூடிய முக்கிய கடவுள்கள் ஒருவர் ஆவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.